இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்த அக்ஷய திருதியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். ராஜ்யசபா எம்பியாக உள்ள திமுகவை சேர்ந்த சல்மா, பாகிஸ்தானின் தலையீட்டால் ஈரான் மீதான போர் நின்றிருக்கிறது. சங்கிகள் எப்படி ஜீரணிக்கப் போகிறார்கள் என பிரதமர் மோடியை விமர்சிக்கும் வகையில் சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்டிருந்தார். எம்பியாக உள்ள ஒருவர் பிரதமரை கிண்டல் செய்யும் வகையிலும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் கருத்து பதிவிட்டதற்கும் பல்வேறு தரப்பிலிருந்தும் கடும் எதிர்ப்புகள் எழுந்தன. இதுகுறித்து பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை கூறியதாவது: திமுக எம்பி சல்மா கூறியது போல் பாரதிய ஜனதாவினர் ஏதாவது மதம் சார்ந்த கருத்தை கூறியிருந்தால் எந்த அளவுக்கு இவர்கள் எல்லாம் கண்டனம் தெரிவிப்பர். ஆனால் அவர்களின் வேலையே இதுதான். திமுக என்றால் வடக்கு தெற்கு, அந்த மாநிலம் இந்த மாநிலம், அந்த மொழி இந்த மொழி, இந்த நாடு அந்த நாடு என்ற இவர்கள் பிரிவினையை தான் ஏற்படுத்திக் கொண்டிருப்பர். அதற்காகவாவது தமிழகத்தில் திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். இதற்கிடையில் வதந்தி பரப்பும் சல்மாவை தேசவிரோத சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என பாரதிய ஜனதா தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் சல்மாவின் பதிவுக்கு தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுதும் கடும் எதிர்ப்புகள் கிளம்பின. சட்டசபை தேர்தல் நெருங்கும் சமயத்தில் சல்மாவின் கருத்து திமுகவுக்கு எதிராக புயலை கிளப்பியுள்ளது. இதையடுத்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தான் வெளியிட்ட பதிவை சல்மா நீக்கிவிட்டார்.